தீபாவளினாலே முறுக்கு அதிரசம் தாங்க ஃபேமஸ்ஸு. நாம் இந்த வருஷம் தீபாவளிக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு கருப்பு கவுனி அரிசியில் அதிரசம் செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெளியில் நல்லா மொறு மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பெரியவங்கள எல்லாருமே சாப்பிட்லாம், சுகர் பேஷண்ட்டுமே சாப்பிட்லாம். அதுக்கு நான் 1/2 கிலோ கருப்பு கவுனி அரிசியை எடுத்து நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. எடுத்து காய வச்சுட்டு இந்த மாதிரி கையில் ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒட்டுற அளவுக்கு இருக்கணும். இப்போ நீங்கள் மிக்சியில் அரைச்சினாலுமே பரவாயில்ல, இல்லைன்னா மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாலும் பரவாயில்ல. அரைச்சிட்டு வந்துட்டு அந்த மாவை நல்லா சலிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் அதிரசம் நல்லா சாஃப்டாகவே வரும். இதுக்கு நான் 2 கப்பு மாவும் 1/2 கப் வெல்லம், 3/4 கப் தண்ணி சேர்த்து பாகுபாதத்துக்கு வெல்லத்தை காய்ச்சிக்கலாங்க. இதுலேயுமே கருப்பு கவுனி அரிசிலையுமே மட்டும் செஞ்சினாலே அதிரசம் வராதுங்க. அதுலேயுமே ஒரு சின்ன ட்ரிக் அடுத்த ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன், வீடியோவில் இருக்குது, மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வெள்ளைப்பாகு ரெடி ஆகிடுச்சு. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டுற மாதிரி வருங்க. அந்த டைமில் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கலந்து சேர்த்துக்கலாம். இது 2 நாள் வரைக்குமே நீங்கள் வச்சுட்டு கூட செய்யலாங்க. நான் ஒரு நாள் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் காலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த டிப்ஸ் என்னென்னா, இது கூட 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. வெறும் கருப்பு கவுனி அரிசி மட்டுமே சேர்த்திங்க அப்படின்னா அதிரசம் பிரிஞ்சு வந்துடுங்க. அதிரசம் பிரிஞ்சு வந்துடும், எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துடும். அதனால தான் நீங்கள் இதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து தட்டி போட்டிங்கன்னா அதிரசம் இன்னுமே சாஃப்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பிசைஞ்சிட்டு வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் செஞ்சாலும் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா நான் இன்றைக்கி பேக்கிங் பேப்பரில் தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மெலிசாக தட்டிக்கோங்க. மெலிசாகவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் கொஞ்சம் தட்டிக்கோங்க. தட்டி எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா போட்டிங்கன்னா நல்லா வெந்து அதுவே மேலே வருங்க. நல்லா உப்பி வரும், பார்த்திங்கனாலே தெரியும். நல்லா எண்ணெயில் போட்டோடனே மேலே எம்பு வந்துடுச்சு. 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அதிரசம் ரெடிங்க. ஒன்றொன்றாவும் போட்டுக்கலாம். நான் இப்போது வீடியோக்காக ஒரு 2 இது அதிரசம் சேர்த்து போட்டிருக்கேன். 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்திங்கன்னா அதிரசம் ரெடி. இப்போ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம், சுகர் பேஷண்ட்டுமே தைரியமாக சாப்பிட்லாம். இந்த அதிரசத்தை இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. வெளியில் நல்லா மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம